ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, ஊட்டி விட்டால் தான் சாப்பிடுவேன். இது நிறைய பெட்ஸ் பார்த்துருப்பீங்க நீங்கள் யூடியூப்பில். இந்த மாதிரி கையில் எடுத்து ஊட்டுவாங்க, சந்தோஷமாக ஊட்டுற மாதிரி, அது ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. இது எப்போ நடக்கும்னா, நம்ம புதுசாக ஒரு பப்பி வாங்கிட்டு வந்த உடனே, அது அவங்க மதரை விட்டு சிப்ளிங்ஸ் விட்டு வந்த உடனே இங்கே நம்ம வீட்டில் நம்ம கொடுக்கும்போது கொஞ்சம் நேரம் பயந்துட்டு சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதை நம்ம கையில் எடுத்து கொடுக்க ஆரம்பிக்கும் போது சம்டைம்ஸ் அவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஸோ இது அவங்க சாப்பிட்றத என்கரேஜ் பண்ணுறதுக்காக நம்ம கையில் எடுத்து கொடுக்க ஆரம்பிப்போம். இது குட்டியாக இருக்கிற வரைக்கும் அவங்களும் நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்கும், நம்மளும் கையில் எடுத்து கொடுப்போம். பட் இது சில பப்பீஸ் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அவங்களே சாப்பிட ஆரம்பிப்பாங்க. சில பப்பீஸ் நம்மளையே எப்பயும் ஊட்டணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது பப்பியாக கொஞ்ச நாளைக்கு நம்மளுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், நம்மளும் என்ஜாய் பண்ணுவோம். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் பப்பி வரும்போதோ இல்லை எல்லா டைமும் நம்ம ஃப்ரீயாக இருக்க மாட்டோம். ஸோ அந்த டைமில் நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்க ஆரம்பிக்கும். அதனால அந்த பப்பிக்கு நம்ம கையில் கொடுக்குறது நிறுத்தினோன்னே அவங்க சாப்பிட மாட்டாங்க. நம்ம வெளியில் எங்கேயாவது போனாலும் நம்ம பப்பி சாப்பிட்டுதா இல்லையான்னு நம்ம ரொம்ப ஒரி பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஹைலி டிபெண்ட்டாக அவங்க ஆகிடுவாங்க. நம்மளும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு மேலே அது ரொம்ப சிரமப்பட்டு போயிடுவோம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்குமே பொறுமையாக இருந்தால் அவங்க பசிச்ச உடனே அவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அது மூலமாக அவங்க ஈஸியாக அவங்களுக்கு டைஜஸ்ட் ஆகும். எப்படின்னா, அவங்க விரும்பி ஒரு பொருள் எடுத்து சாப்பிடும் போது அவங்களுக்கு சலைவா நல்லா செக்ரீட் ஆகும். ஸோ அவங்க டைஜஷன் பெட்டராக இருக்கும். இது ட்ரை ஃபுட்டில் நம்ம எடுத்து கொடுக்கறது ஈஸியாக இருக்கும். அதே சமயம் ஹோம்மேட் ஃபுட் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு கையில் எடுத்து ஃபீட் பண்ணுறதும் சிரமமாக இருக்கும். ஸோ அவங்க இன்டேக் நேச்சுரலாக குறைய ஆரம்பிக்கும். ட்ரை ஃபுட் நம்ம கொடுக்கும்போது என்ன ப்ராப்ளம் வரும்னா, கிட்னி ஃபெயிலியர் லாங் டியூரேஷன் கொடுக்கும்போது வருங்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். எப்போயாவது சிக்காக இருக்கிறாங்க, இல்லை அவங்க காரணமே இல்லாமல் சாப்பிடாமல் இருக்காங்கன்னா ஒன்ஸ் இன் அ நம்ம இப்படி கையில் கொடுத்து அவங்கள பழக்கப்படுத்தலாம். பட் தொடர்ந்து இந்த மாதிரி பழக்கங்களை நம்ம பப்பீஸ்க்கு பழக்கப்படுத்த வேண்டாம். இது ஒரு நம்மளுக்கும் சிரமமாக இருக்கும், அவங்களுக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆகிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, ஆல்ன்ற பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதனால் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும். தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.